சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 வரமிளகா, 100 கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சது இதை அரைச்சி வச்சுக்கோங்க. 3 முள்ளங்கியை நல்லா திருகி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரைச்ச விழுத 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வாணலில் அடையாக தட்டிக்கோங்க. இன்னொரு வாணலில் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இந்த முள்ளங்கியை போட்டு தண்ணி வற்ற நல்லா வதக்கிடுங்க. இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுக்கோங்க. முள்ளங்கியில் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இந்த பொடிச்சதையும் அதிலே சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வாணலில் 8 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கியும் பொடிச்சு வச்ச இந்த அடையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. பொறுமையாக செய்யுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா பொல பொலன்னு வந்த பிறகு இறக்குனீங்கன்னா முள்ளங்கி புட்டு ரெடி ஆகிடும். இது முள்ளங்கி சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க.